பகவதி அம்மனுக்கு அவங்க திரும்ப போகும்போது ஏதாவது கொடுத்து விடணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கமெல்லாம் கேரளத்தில் பறையெடுப்பு அப்படின்னு ஒரு விழா இருக்குது. இந்த பறையெடுப்பு அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் சாமி சப்பரத்து மேல வெவ்வேறு வாகனங்கள் மேல எப்படி வீதி உலா வருவாங்களோ அதே மாதிரியே கேரளத்தில் இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாம் வீதி உலா வருவாங்க. இப்படியாக ஐயப்ப சாமி வீதி உலா வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வீட்டுக்கே போய் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல சாஸ்தா நம்ம வீட்டுக்கே வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்று நம்ம ஊர்ல மரக்கான்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு பெரிய நாளி மாதிரி இருக்கும். அந்த மரக்கால அப்படி நெல்லெல்லாம் அளந்து போடுவாங்க. அதுல மரக்கா நிறைய நிறைய நெல்லை போட்டு தானியங்களை போட்டு சாஸ்தாவுக்கு அவங்க காணிக்கையா கொடுப்பாங்க. இது இந்த சாஸ்தா கோயில்ல மட்டும் நடக்கல, நிறைய கோயில்ல கேரளத்தில் நடக்குது. ஏன் குருவாயூரப்பன் கோயில் முதற்கொண்டு எத்தனையோ பகவதி அம்மன் கோயில் முதற்கொண்டு இப்படி பறையெடுப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எழுந்தருளல் நிகழ்ச்சி நடக்கும். அப்படிப்பட்ட